கள்ளச்சாராயம் அருந்தியதால் 33 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் மேலும் 10 பேரிடம் விசாரணை நடத்தப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் 33 பேர் கள்ளச்சாராயம் அருந்தியதால் உயிரிழந்திருக்கின்றனர். இதில் ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் 10 பேரை பிடித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதில் 2 பெண்களும் உள்ளனர். மொத்தமாக இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 10 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், அந்த 10 பேர் யார் யார்? தற்பொழுது இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் 2 பெண்கள் உட்பட 10 பேரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட பல பகுதியில் இதுபோன்ற கள்ளச்சாராய விற்பனை செய்யக்கூடிய அந்த 10 பேர் தற்பொழுது பிடிபட்டிருக்காங்க. இதில் 2 பெண்கள் உட்பட இந்த 10 பேரை பிடிச்சிருக்காங்க. இவர்களிடமிருந்து 900 லிட்டர் கள்ளச்சாராயமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை ஏற்கனவே நேற்றைய தினம் 250 லிட்டர் பறிமுதல் செய்திருந்த நிலையில் தற்பொழுது 900 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு நபருடைய உறவினர் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். அவர் நம்மிடம் இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். சார், இப்ப உங்க வீட்டுல யாரு என்ன நடந்துச்சு சார்? யார் டெத்து? எங்க அண்ணா சார். என்ன நடந்துச்சு சார்? பாக்கெட் சாரம் வாங்கி காலையிலேருந்து மதியம் வரையும் குடிச்சிருக்காரு. மதியானத்துக்கு அப்புறம் தலை வலிக்குதுன்னாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இடுப்புலேருந்து இதாகிடுச்சு. அப்புறம் சாயங்காலமாக கம்ப்யூட்டர் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அங்கே கொண்டு போனோம். இது முடியாதுங்கன்னு சொன்னோன்னே சங்கராரம் ஜிஹெச் கொண்டு வந்தோம். அங்கேயும் முடியாது, கள்ளச்சி கொண்டு போகணும்னு சொன்னாங்க. நைட்டு 12:30 மணிக்கு சேர்த்தோம். இப்போ காலையில் 8:15 எழுந்துட்டோம். பேர் என்ன? அன்வர் பாஷா, தேவபண்டலம். அன்வர் பாஜா என்பவர் சற்று முன்பு உயிரிழந்திருக்கிறார். மொத்தம் இதுவரை உயிரிழப்பு எண்ணிக்கை 34ஆக உயர்ந்திருக்கிறது. அன்வர் பாஜா என்ற சங்கராபுரத்தை சேர்ந்த நபர் தற்பொழுது உயிரிழந்திருக்கார். ஒட்டுமொத்தமாக 10 பேர் இதுவரை பிடிபட்டிருக்காங்க. 900 லிட்டருக்கு மேல் கள்ளச்சாராயமானது அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட இந்த உயிரிழப்பு காரணமாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உயிரிழப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சார்ந்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி கோகுல்.